நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக எதையும் செய்ய வேண்டும், எப்படியாவது மனசில் நினச்ச விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் எப்பொழுதும் செயல்படுத்தக்கூடிய அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், மிதுனராசியை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தால், உங்களுடைய ராசிக்கு நட்பு, திருமணம் என்று வரும்பொழுது மிதுன ராசிக்காரங்க ரொம்ப 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 கவனமாக இருந்து முடிவெடுத்து பண்ணிங்கன்னா, அது நட்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவங்களுடைய ஃபுல் செயல்பாடுகளை பற்றி, அவங்களுடைய உண்மையான தன்மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களை மாதிரி சிறப்பான வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது. ஆனால் எப்போ நீங்கள் அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறீங்களோ, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, உங்க கூட ஒருத்தர் வேலை பார்க்காரு, அது உறவாக இருந்தாலும் சரி இல்லை நட்பாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா சரி அவர் நல்லா கொஞ்சம் வரட்டும், நம்ம முன்னேறிட்டோம், அவங்க கொஞ்சம் நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கையை பிடிச்சி தூக்கி விடணும்னு நினைப்பீங்க. அந்த கையை பிடிச்சி தூக்கி விடுறது உங்களுடைய நல்ல குணம். ஆனால் கையை பிடிச்சி தூக்கி விட்டதுனால அவங்க உங்களுக்கு பிரதிபலன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, உயரத்தில் இருக்கவங்கள அப்படி ஒரு இழுத்து தட்டு கீழே தள்ளி விட்டுட்டு என்னண்ணே கீழே விழுந்துட்டீங்க, என்னக்கா கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான், அதாவது தான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிற சொல்லாமல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஒரு வலி. அந்த வலி கடந்த 2.5 வருஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கைக்குரிய வழியை தேடக்கூடிய அளவுக்கு செயல்பட்டுருச்சு. இது நிதர்சனமாக நடந்திருக்கும் என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நான் எடுத்த பலன்கள். இதை நம்ம வீடியோவை சனி பயிற்சி, அதே போல் கடந்த ராகு எது பயிற்சி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தவங்களுக்கு உறுதியாக புரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கான்செப்டு. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேவா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அற்புதமான மாற்றம் என்ன, அற்புதமான செயல்பாடு என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசியில் குருவும் அமர்ந்திருக்கிறார், சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 16ஆம் தேதி எண்டு வரையும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கான இயக்கம் இங்கே உருவாகுது, உங்களுக்கான தன்னம்பிக்கை உருவாகுது, உங்களுடைய முயற்சிக்கான விஷயங்களில் நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது. ஏன்னா முயற்சி ஸ்தானம் என்று கருதுகின்ற 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேது அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ ஆனால் அமர்ந்திருந்தாலும் அந்த இடத்தின் அதிபதி உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது 17ஆம் தேதி வரையும் 16ஆம் தேதி எண்டு வரையும் அமர்ந்திருக்கும்பொழுது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம்.
இந்த மாதம் கிட்டத்தட்ட பாதி வரையும் நீங்கள் நினச்சதை செய்யக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் உண்மையாகவே உங்களுக்கு வாய்ப்பளிக்குது. சங்கடங்கள் விலக போகுதுங்க. ரொம்ப போராட்டம், ரொம்ப பிரச்சனை ஏன்டா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு சங்கடங்களை விளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. முன்னேற்றமான பாதையை நீங்கள் பிளான் போட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறார். ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவர் 7ஆம் இடத்தையே பார்த்துடுறார். அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை இவ்வளவு நாட்களாக உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை காயப்படுத்தின ஒரு நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அவங்க உங்கள்கிட்ட வாண்டடாக பேசி மன்னிப்பு கேட்பதற்கான சூழ்நிலை உண்டு. செய்யாத தப்புக்கெல்லாம் உங்கள் மேலே பழி போட்டு உங்களை கஷ்டப்படுத்தின உறவு இருக்குது பார்த்திங்களா, உறவுன்னு ஒன்று உறவு, அந்த உறவு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கும். மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை தப்பாக சித்தரிச்சிட்டேன் அப்படிங்க சொல்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதாவது ஒரே ஒரு ராசிக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவி விடுதல்னு சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவோன்னா இல்லாத விஷயத்தை பரப்பி விடுறாங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயங்கள் இங்கே தான் இயங்கும். காற்று போல் பரவும். காற்று ராசிங்கிறனால காற்று போல் பரவுதான் தெரியல. நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, அந்த பொய் சொன்னாலும் சரி, உங்களை பற்றி உண்மையை சொன்னாலும் சரி, அப்படியே தீயாக பரவும். உங்களை மட்டும் குறை சொல்கிறதா இருந்தாலும் இல்லாட்டி உங்களை பற்றி புறம் பேசுவதா இருந்தால் அப்படியே பாசிட்டிவ் அப்படியே இந்த எஸ்எம்எஸ் எப்படி சேட்டில் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணோம்னா அடுத்த ஃபார்வர்ட் போதும், உங்களை மட்டும் குறை சொல்லணும்னா யாருமே யோசிக்க மாட்டாங்க. அப்படியே அது அது உண்மையாக பொய்யாலாம் பார்க்குற கிடையாது. சட்டுன்னு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். எப்படி நேசிக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட இருக்கவங்க உங்களை காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதம் உங்களை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் போனாலும் பொருளாதார நிலைகளில் நல்ல மாற்றம் உண்டு. இந்த மாதம் இறுதிக்குள் உங்களுக்கான ஒரு பொருளாதார விஷயங்களில் தேவையான அளவுக்கு வருமானம் வரும். உங்களுக்கு இப்போ இந்த மாதத்தில் என்ன ஒரு தேவையான வருமானம் நினச்சிங்களோ அந்த வருமானம் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. உங்களுடைய பேரும் புகழும் நிலைநாட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. செல்வாக்கு உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இணைஞ்சு அமைந்திருப்பதுனால நீங்கள் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம், அது வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அவர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. கொஞ்சம் பொறுமையாக மூவ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நீங்கள் யாருக்காவது எஸ்எம்எஸ் சேட் பண்ணுறீங்க அல்லது ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ புதிதாக ஏதாச்சும் ஒரு புதிய உறவை ஏற்றுக்கணும்னு நினைக்கிங்கன்னா, ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா நட்புங்கிறதுல எங்கே கண்ணுக்கு தெரிஞ்ச நட்பை விட கண்ணுக்கு தெரியாத நட்பு தான் இங்கே அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம உறவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் உறுதியாக புதிதாக ஒரு நட்பு வருதுன்னா அந்த நட்போட உண்மை தன்மை தெரியாமல் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா வயது குறைந்தவர்களுடன் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். முயற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வட்டம் ஒரு வெற்றிக்கான ஒரு கனியாக இருக்குது. அந்த கனியை பறிப்பதும் அந்த கனியை பார்த்து கொண்டிருப்பதும் உங்களுடைய முழு மனதை பொறுத்து. ஏன்னா 2 மனசு இருக்கும் மிதுன ராசிக்கு. நீங்கள் எந்த மனசில் செயல்பட போகிறீங்களோ அந்த மனதளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய
கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதேபோல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறையா கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது, கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.